தன்னைத்தானே அடக்கப் பழகியவனே தலைமைப் பண்பில் அமரும் தகுதி பெறுகிறான். அமைதியைவிட சிறந்த ஆனந்தம் உலகில் கிடையாது. அமைதியாக இருந்தால் அகிலமே நமக்கு அடிபணிந்து நிற்கும். எல்லா உயிர்களையும் நேசிப்பதும் பிறருக்காக வாழ்வதும் எப்போதும் சந்தோஷத்தை ஒருவனுக்கு அளிக்கும். தீமையை தவிர்த்து நன்மை செய்ய பழகுங்கள். இதனால் மனம் தூய்மை பெறும். உள்ளத்தில் உள்ளதை உதட்டில் உண்மையாக வெளிப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் மௌனத்தை கடைபிடியுங்கள். கேள்விப்பட்டதை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள். அதில் இருக்கும் உண்மையை அறிய முற்படுங்கள். திறந்த உள்ளத்துடன் அறநெறிகளை பின்பற்றி வாழ்பவன் பேரின்ப வாழ்வை அடைவது உறுதி. நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றன. நல்லோரைக் காண்பது நல்லது, அவரோடு இணைந்து வாழ்தல் அதனினும் நன்று. 1000 வீண் வார்த்தைகளை பேசுவதை விட மனதிற்கு இதமளிக்கும் ஒரு நல்ல வார்த்தை மேலானது. உண்மையை பேசுங்கள், கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள். இந்த 2 வழிகளாலும் ஒருவன் இறைவனுடைய சந்நிதியை அடைய முடியும். Thanks for watching.